எல்லாரும் வேதத்தை திறந்து எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். 978வது பேஜ் நம்பர்ல இருக்கிறது. 978 வாசிக்கலாமா? அந்தபடியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். அந்தபடியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வாக்கு தத்த வசனம், பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நான் தழைக்க பண்ணுவேன், அதை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் பார்ப்பார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுக்காக ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார். நான் அன்புள்ளவன் என்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தன்னிடத்தில் ஜனங்கள் திரும்பி வருவதற்காக தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுகிறதுல இதுல ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்பா, உங்களுக்கு பலன் இருக்கலாம், உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய ராஜாக்களா இருக்கலாம், ஆனால் ஒரு விருட்சத்தை பட்டு போக பண்றதற்கும் என்னால முடியும், ஆனால் பட்டு போன ஒரு விருட்சத்தை தழைக்க பண்றதற்கும் என்னால முடியும்னு தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த திருச்சபையிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் தான் இந்த வசனம். பட்டு போன விருட்சத்தை, பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை, பட்டு போன உங்களுடைய ஊழியத்தை, பட்டு போன உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் மறுபடியும் நான் தழைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை பட்டு போனதாய் காணப்படலாம். அதனால நிறைய பேர் உங்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கலாம். நீ வேணாம், நீ பட்டு போன ஒரு ஆளு, உன்னால எந்த யூஸும் இல்லை, உன்னால எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது, நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி உன்னை வச்சு நாங்க எதையுமே பண்ண முடியாது. பட்டு போன ஒரு விருட்சத்தை அவர்கள் உள்ளே வைக்காமல் எப்படி குப்பையில தூக்கி போடுவார்களோ அதே போல உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யாரோ ஒரு நபர் நீங்க பயன்பட மாட்டீர்கள் என்று உதறி போட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இல்லை இல்லை, பட்டு போன உனக்கு திரும்பவும் நான் உயிரை கொடுத்து பட்டு போன உங்களை சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே, அவர்கள் கண்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் போதே அவர்களுக்கு முன்பாக உன்னை வளர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப துக்கமாய் வேதனையோடு இருக்கும்போது, இனி என்னுடைய வாழ்க்கை, இனி என்னுடைய ஊழியத்தை திரும்ப கட்ட முடியுமா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காட்சி அப்படியே வந்துச்சு. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம், நிறைய மரங்கள் செழிப்பாய் அதுல நிக்குது. ஆனா அந்த செழிப்பாய் நிற்கிற மரங்கள் நடுவே ஒரே ஒரு மரம் மட்டும் ரொம்ப பட்டு போய் காஞ்சி போய் அந்த மரம் நிக்குது. அங்க இருந்து ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துல அவர் ஊத்துறாரு. அப்போ சுற்றி இருக்கிற
இருக்கிற நிறைய பேர் அவரிடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மரம் தான் பட்டு போயிடுச்சுல்ல, இந்த மரம் தான் திரும்பி வரப்போறது இல்லை இல்லை, நீங்க ஏன் இந்த மரத்திற்கு தண்ணி ஊத்துறீங்க, காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இந்த மரம் உங்களுடைய பார்வைக்கு பட்டு போனது உண்மைதான், ஆனா இந்த மரம் திரும்பவும் இதை நான் துளிர்க்க பண்ணுவேன். இந்த மரம் காட்டிலே இருக்கிற எல்லா மரத்தை விட பெரிய மரமாய் வளரப்போகிறது. அந்த மரத்தினுடைய கீழிலே ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வந்து அப்படியே தஞ்சம் அடைய போகுதுன்ற அந்த காட்சியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தையில் அப்படியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து, இனி இந்த மரத்திற்கு எதையுமே நீங்க கொடுக்க வேண்டாம், அந்த மரத்துக்கு நீ உரம் போட வேண்டாம், அந்த மரத்துக்கு நீ தண்ணீர் ஊற்ற வேண்டாம், அந்த மரத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கூட சொல்லி இருக்கலாம், வேஸ்ட்பா, நீ எடுக்கிற முயற்சிகள் வேஸ்ட், அது ஒன்றும் பயனடையாது, அதனால எந்த யூஸும் இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னுடைய பட்டு போன அந்த விருட்சத்திற்கு தண்ணீரை ஊற்றுகிறார். அந்த பிசினஸ்ல ஆண்டவருடைய மகிமையை ஊற்றுகிறார். உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வல்லமையை ஊற்றுகிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை வளர பண்ணி சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மிகவும் வெற்றியாய் வைக்க போகிறார் என்று நம்புறவர்கள், அப்பொழுது உன் சொந்தங்கள், உன் பந்தங்கள், உன்னை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் உன்னிடத்திலே வந்து தஞ்சம் அடைகிற நாள் வரும் என்று நம்புறவர்களை தட்டி அந்த வாக்கு தத்தத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிறவர். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த நபராலும் பட்டு போன ஒரு விருட்சத்திற்கு ஜீவன் கொடுக்க முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பட்டு போனது பட்டு போனதுதான், அதுக்கு திரும்ப ஜீவன் கொடுக்கிறது இயலாத காரியம், கூடாத காரியம். அதற்கு பதில் வேணும்னா இன்னொன்னு நம்ம வேணா உருவாக்கலாம்ப்பா, இன்னொன்னு வேணா நம்ம வந்து வளர்த்தலாம்ப்பா. ஆனா பட்டு போனதை நீங்க திரும்பி பார்க்க கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருல்ல, இல்ல இல்ல இல்ல, அவர் மனிதன் அல்லவா, அவர் மனுஷனை மாதிரி இல்ல, மனுஷன் தான் இருக்கிறவைகளை கொண்டு இன்னொன்றை செய்கிறவன். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் இல்லாதவைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர், பட்டு போனதை தழைக்க பண்ண வல்லவர். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பனார் யோசேப்பு செத்து போனான்னு கேள்விப்பட்டு சொல்றாரு, என் மகனே உனக்கு பதிலாய் நான் செத்திருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சத்தம் போட்டு அவருடைய தகப்பனார் அழுகிறார். அவருடைய துக்கத்தை யாராலும் ஆற்ற முடியல. ஆனால் சில வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு யோசேப்புனுடைய தலையின் மேல கையை வச்சு அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இந்த செடி பட்டு போச்சுன்னு நினைச்சேன், இந்த செடி திரும்ப வளராது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த செடி வளர்ந்து அது நீரூற்றண்டையில் உள்ள இருக்கிற செடியை போல பசுமையா இருக்குதுன்னு அவங்க அப்பா யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களை பார்த்தும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க கூட ஏதோ ஒன்றை பார்த்து சொல்லி இருக்கலாம், யாக்கோபை போல அழலாம், இது பட்டு போயிருச்சு, இது பட்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்க கண்கள் பார்க்க போகுது, அந்த செடி பட்டு போனதா அல்ல, அது நீரூற்றினுடைய பக்கத்துல நடப்பட்டதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? அது நீங்க பார்க்கும்போது நீரூற்றில் நடப்பட்டு அதனுடைய கொடிகள் அப்படியே படருகிறத நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென். அதைத்தான் இந்த மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு, உங்க பட்டு போன வாழ்க்கையை இந்த மாதம் கர்த்தர் உயிர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க எந்த காரியம் அப்படி காணப்பட்டாலும் அந்த காரியத்திற்கு முன்பாய் உங்க கரத்தை நீட்டி சொல்லுங்க, டாடி நான் தான் இந்த காரியம் பட்டு போச்சுன்னு நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், திரும்பவும் அதற்கு உயிர் நீர் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை ஒரு விருட்சம் இல்லை என்றால் ஒரு செடி பட்டு போனது என்று சொன்னால் அந்த செடிக்கு 3 விதமான தன்மைகள் இருக்கிறது. அந்த தன்மைகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக பட்டு போன ஒரு விருட்சத்தினுடைய முதல் தன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
4 வாசிக்கலாமா? ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கேயே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே 38 வருஷமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தோடு இருக்கிறான். அவன் பல முயற்சிகளை எடுத்தான். அந்த 38 வருஷத்திலே அவன் வியாதியிலிருந்து வியாதியிலே சாகணும் அப்படின்னு நினைக்கல. எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றுதான் அவன் நினைச்சான். வேதம் சொல்லுது, அவனால அந்த குளத்திலே தானாய் போய் தன்னுடைய காலை நினைக்க முடியாது. யாரோ ஒருத்தருடைய துணையோடு தான் அவன் அந்த குளத்துல இறங்க முடியும். அதான் சொல்றான், ஆண்டவரே, என்னை இந்த குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. அப்படி ஒருவேளை தவழ்ந்து நான் நடந்து அந்த குளத்தை கலக்கும் போது போட்டா எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை கொண்டு போட்டு சுகம் கொண்டுட்டு போறாங்க. நான் 38 வருஷமா இந்த வியாதியினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை வச்சு ஏதோ பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம், இதோடய நம்ம வாழலாம், இதுதான் நம்முடைய தலையெழுத்து, எதுவுமே அவன் நினைக்கல. ஆனால் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தான். இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கடைசி முயற்சி தான் இந்த பெதஸ்தா குளம். எல்லாத்தையும் பார்த்துட்டான். கடைசியில இந்த இடத்துல வந்தால் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று முயற்சி எடுத்து, வேதம் சொல்கிறது, தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அவன் இழந்துட்டான். அப்பதான் ஆண்டவர் அவனை சந்திச்சு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். சோ பட்டு போன விருட்சம் என்கிறதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாவதாக கடைசி நம்பிக்கையும் இழக்கிறது தான் பட்டு போன விருட்சம். ஒரு செடியை நம்ம நடுறோம், அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம், அந்த செடி வாடுறது போல இருக்குது. ஆனா வாடுறது போல இருக்கும்போது நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டே இருப்போம். சரி, ஒரு டைம் ஊத்துறதுக்கு ஒரு 3 டைம் ஊத்துவோம்ப்பா, இல்லைன்னா ஏதாவது ஒரு கூரையை கொண்டு போய் அதை மறைக்கலாம்ப்பா, இல்லைன்னா சுற்றி ஏதாவது ஒன்று வேலி போடலாம்ப்பா, அதை பாதுகாக்கலாம். இப்போ எல்லாமே செஞ்சாலும் அந்த செடி பட்டு போச்சு அப்படின்னா அதனுடைய கடைசி நம்பிக்கை இழந்துருச்சு. பட்டு போன ஒரு செடிக்கு யாரும் கூறப்பட போறதில்லை. பட்டு போன ஒரு செடிக்கு சுத்தி யாரும் வேலி அடைக்க போறதில்லை. இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் பேசுறாரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கையை கூட நீங்க இந்த இடத்துல இருந்து இழந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஒரு லாஸ்டா ஒரு ஹோப் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 1 மந்த்துக்கு முன்னாடி, இல்லைன்னா 1 இயருக்கு முன்னாடி, இல்லை எப்படியாவது இது சரியாயிரும், எப்படியாவது இது வந்துடலாம், இந்த கடைசி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கடைசியா இந்த ஒரு முயற்சி மட்டும் எடுத்து பார்ப்போம், இதுல சரியாகல அப்படின்னா அவ்வளவுதான், இனி எப்பவுமே சரியாகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து அந்த கடைசி முயற்சியும் உங்களுக்கு தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் எடுத்த கடைசி முயற்சி தோற்று போயிருச்சு பாஸ்டர். அந்த கடைசி முயற்சி எடுக்கும் போது நான் சொன்னேன், இதுல நான் ஜெயிக்கல அப்படின்னா, இதுல நான் வெற்றி அடையலைன்னா இனி எதுலையுமே நான் வெற்றி அடைய மாட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதுக்கு மேல அந்த எக்ஸாம் நான் எழுத மாட்டேன், இதுக்கு மேல அதுல ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போன சில காரியங்கள், கடைசியாக எடுத்த முயற்சியும் உங்களுக்கு தோற்று போய் இனி 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 ட்ரை பண்றதுக்கு கூட வழி இல்லை பாஸ்டர். நான் போய் கூட அதை பார்க்க முடியாது. அதுக்குரிய பணமோ அதற்குரிய நேரமோ அதற்கு இதுவே காலம் தாண்டிருச்சு, இதுவே டைம் போயிருச்சு. உங்களுடைய மனதுக்குள்ள 1000 எண்ணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கடைசி நம்பிக்கை இழந்தாலும் திரும்பவும் ஒரு உயிரை கொடுக்கிறதற்கு, திரும்பவும் உங்களை துளிர்க்க பண்றதற்கு, திரும்பவும் அந்த பட்டு போன விருட்சத்தை வளர பண்றதற்கு இயேசு வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற அநேகருடைய கடைசி நம்பிக்கையும் நீங்கள் இழந்து போனீர்கள். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையை உங்களுக்குள்ள தருகிறாரு, ஒரு புது விசுவாசத்தை உங்களுக்குள்ள தர்றாரு, இன்னைக்கு ஒரு புது முயற்சியை உங்களுக்குள்ள தர்றாரு. இல்ல இல்ல, அது உன்னுடைய பார்வையில தான் கடைசி, அது உன்னுடைய பார்வையில தான் கடைசி நம்பிக்கை. ஆண்டவருடைய அற்புதம் அந்த கடைசியிலே ஆரம்பமாகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ முடிஞ்சவான வாழ்க்கைய, கடைசியான வாழ்க்கைய திரும்பவும் துவங்குறவர் நம்முடைய ஆண்டவர். வேதத்திலே இதற்கு ஒப்புமையான சில சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தான் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதும் உள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சாராள் அம்மாவுடைய வீட்டில் தேவ தூதர்கள் சொல்லுகிறாங்க, இந்த மாதிரி ஆபிரகாம் இடத்துல சொல்றாங்க, உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார்ல, கண்டிப்பா உனக்கு ஆண்டவர் தரப்போறாரு அப்படின்ற அந்த காரியத்தை பேசிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்துட்டு சாராள் சிரிக்கிறாங்க. சே, என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்க தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு நின்று போயிருச்சு அப்படின்னா, குழந்தைய பெற்றெடுக்க கூடிய எல்லா தன்மையும் சரீரத்தை விட்டு போயிருச்சு. உங்களுக்கு அதை குறித்து விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க சொல்றாங்க, அது எல்லாமே நின்று போயிருச்சுப்பா, எல்லாமே காலம் தாண்டி போயிருச்சுப்பா, அவ்வளவுதான். போன வருஷம் இல்ல போன மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இருந்தா கூட நான் விசுவாசிப்பேன், போன வருஷம் சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாமே போயிருச்சு, நான் கிழவியா இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவன் கிழவனா இருக்கிறார், அவர் வயது சென்றவரா இருக்கிறார். சோ எங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி நம்பிக்கையும் எங்களை விட்டு போயிருச்சு. இப்போ நினைச்சா கூட எங்களுக்கு என்ன இருக்காதுன்னா குழந்தை கிடைக்காது. ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய தேவ தூதர்கள் சொல்றாங்க, திரும்ப நாங்க உங்களிடத்துல வருவோம், அப்போ சாராள் ஒரு மகனை அணைத்து கொண்டிருப்பாள். அதே போல ஆண்டவர் சாராளை கடாட்சித்தார். ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தார். ஈசாக்கை கர்த்தர் ஒரு பெரிய தேவ மனிதனாய் வளர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 1ஆம் தேதி இந்த சாராளை போல நீங்க சிரிக்கலாம், சாராளை போல உங்களுடைய இருதயம் சொல்லலாம். என்ன பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கும் போது நான் நம்பினேன் பாஸ்டர், நான் இதே திருச்சபை இல்லைன்னா இன்னொரு இடத்துல இந்த வசனத்தை சொல்லும் போது ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னேன், ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு 100% இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையில எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர், போயிருச்சு பாஸ்டர். எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இனி இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு சொல்லாதீங்க. அதான் நகோமியை குறித்து வேதம் சொல்லுது. நகோமி அந்த ஊர்ல உள்ள வரும்போது அவங்க சொல்றாங்க, நகோமின்னு கூப்பிடும்போது இல்ல இல்ல, நகோமின்னு கூப்பிடுறதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை, அது அற்று போயிருச்சு, இனி என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா நகோமி ஒரு காலத்துல, நகோமியினுடைய நம்பிக்கை போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, அந்த கடைசி பிள்ளை சாகிற முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு பையன் இருக்கான், அவனாவது நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிட்டேன் நான். இனி என்ன மாறாள்னு கூப்பிடுங்க, இனி எனக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை, எல்லாம் பினிஷ்ட் ஆயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த நகோமியை ஆசீர்வதித்தவர், சாராளை ஆசீர்வதித்த தேவன் தான் இன்றைக்கு காலை வேளையில இந்த 1ஆம் தேதி நம்ம எல்லாரிடத்துலயும் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல இல்ல, உங்களுடைய பார்வையில கடைசி நம்பிக்கையா இருந்தாலும் திரும்பவும் உயிர் கொடுக்கிறதற்கு இயேசு வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.
டாக்டர் ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கலாம். மனிதர்கள் உங்கள் கை உங்களுடைய காது கேட்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கலாம். இனி எதுவும் இல்லை, கடைசி உள்ளது கூட முடிஞ்சிருச்சு. இல்லை இல்லை, ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, இந்த மாதம் தான் கர்த்தர் உங்களுக்கான ஒன்றை துவங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாதது, உங்க சிந்தைக்கு எட்டாதது, உங்க பலத்திற்கு எட்டாதது, நீங்க யோசிக்காதது, அது மனுஷன் யோசிக்க யோசிக்க அவனுக்கு புரியாத ஒன்றை ஆண்டவர் செய்வேன் என்று நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். மாவீனா உருவாக்கி நடத்திடுவா. சொல்லுவோம், உயிர்ப்பிக்கும் மாவீனா உருவாக்கி நடத்திடு. இப்ப கைய மேல தட்டி, கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அற்புதமுண்டு. ஓ கர்த்தருண்டு, தூதருண்டு, அற்புதமுண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், ஓ பானையில் மாயெண்ணை குறைந்திட்டால் காக்கும் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் நமக்கு உண்டு. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், கர்த்தருண்டு. முடிந்ததுல கடைசி நம்பிக்கை இழந்தார், திரும்பவும் செய்ய வல்லவர். ஓ கர்த்தருண்டு, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல வாசிக்கும் போது கூட அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது 16ல இருந்து, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நன்றாய் கவனிங்க, ஆகாரிடத்திலே ஆபிரகாம் கொஞ்சம் துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து அனுப்புறாரு. அந்த துருத்தியில இருக்கிற தண்ணி எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்றதற்கு போதும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த துருத்தியில தண்ணீரை கொடுத்து விடும்போது அவளுடைய மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, இந்த துருத்தியில இருக்கிற தண்ணி மட்டும் முடியவே கூடாது. நான் ஒரு தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் போகிற வரைக்கும், ஒரு செழிப்பான இடத்துல போகிற வரைக்கும் இந்த துருத்தியில இருக்கிற தண்ணி மட்டும் முடியாம இருந்துருச்சுன்னா நான் சுலபமா என் பிள்ளையை காப்பாற்றிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் குறையும் போது இன்னும் தான் அடைய வேண்டிய இடத்தை அடையலன்னு அவங்க மனசு துடிச்சிருக்கும். கடைசியில இருக்கிற அந்த கடைசி சொட்டு தண்ணிய பிள்ளையினுடைய வாயில ஊத்தும் போது அவ நினைச்சிருப்பா, இனி இது கடைசி சொட்டு தண்ணி, இதுக்கு மேல தண்ணி இல்லை, இதுக்கு மேல அற்புதம் செய்தால் உண்டு. வேதம் சொல்லுது, அந்த பிள்ளைக்கு திரும்ப தண்ணி கிடைக்கல, அந்த பிள்ளை சாகிறத என் கண்ணால நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அம்பு எய்கிற தூரத்துல போய் நின்று அந்த குழந்தையுடைய சத்தத்தை கூட நான் கேட்கக்கூடாது. அது ரொம்ப அழுது, பச்சை குழந்தை, நான் பெத்த குழந்தை, தண்ணி இல்லாம சாகுது. அப்படி தூரத்துல எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதன் தோன்றி ஆகாரை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யோசிக்கவே வேண்டியதில்லை, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், நீ போ. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்த உடனே அங்க ஒரு பெரிய நீரூற்றை பார்க்கறாங்க. அந்த நீரூற்றுல தண்ணி இருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் வற்றாத தண்ணீராகவே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆகாருடைய பிள்ளைய ஆசீர்வதித்த அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பட்டு போனது மாதிரி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, கடைசி நம்பிக்கையை கூட நீங்க இழந்து போய் இந்த இடத்துல வந்திருக்க. ஆகார் கடைசி நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. இனி துருத்தியிலே தண்ணீர் இல்லை.
இனி துருத்தியில என் பிள்ளை இனி காப்பாற்றவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவன் ஒரு பெரிய ஜாதியா மாத்தினது உண்மையானார். இன்னைக்கு உங்களையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன் 2004 ஆண்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணப்படுறேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான், அதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. எந்தெந்தோ இடத்துல பார்த்து வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கல. கடைசி ஹோமியோபதி 7 days 7 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறேன். அந்த 7 நாள் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது நான் எவ்வளவு பலவீனத்தோட போனேனோ அவ்வளவு பலவீனத்தோட திரும்பி வந்தேன். நோ யூஸ், ஒரு யூஸ் கூட இல்லை எனக்கு. ஒரு விடுதலை கூட நான் பார்க்கல, ஒரு மாற்றத்தை கூட பார்க்கல. நான் நினைச்சேன் என்னுடைய கடைசி நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு. ஆனா இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் திரும்பவும் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஊழியம் செய்யறதற்கு உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிற அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்க பார்வைக்கு கடைசி நம்பிக்கையா இருந்தாலும் என் ஆண்டவர் இன்னும் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்றதற்கு அவரால் முடியும். சொல்லுங்க, ஆண்டவரால் முடியும். பட்டு போன என் மகனுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கிறதற்கு என் அப்பாவால முடியும். என் வேலையை திரும்ப கொடுக்கிறதற்கு என் அப்பாவால முடியும். பட்டு போன என் வருமானத்தை சொல்லுங்க சத்தமாய் திரும்ப கொடுக்கிறதற்கு என் ராஜாதி ராஜாவால முடியும். அதுவும் இந்த மாதத்திலேயே கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு, இந்த மாதத்திலே செய்ய போறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பட்டு போன ஒரு விருட்சத்தினுடைய தன்மை. முதலாவதாக பட்டு போன ஒரு விருட்சத்தினுடைய தன்மை தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் இழக்கிறது தான் பட்டு போன விருட்சம். நம்பர் 2, இரண்டாவதாக பட்டு போன ஒரு விருட்சத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாமா? 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் அழுகிற இதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவளை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமென் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருடைய சிநேகிதனாக இருந்த லாசரு வியாதியா இருக்கிறார். அவருக்கு அறிவிப்பு கிடைக்கிறது. ஆனா அவர் அவருடைய வியாதியில் அவனை போய் பார்க்க அவர் போகல. திரும்பவும் அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவன் இந்த மாதிரி வியாதியா இருந்த லாசரு மரிச்சே போயிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்பவும் அவர் போகல. ஆனா அவன் மரித்து 4 நாள் ஆனதற்கு பிறகு கர்த்தர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவர் கண்ணீர் விட்டதை பார்த்து இவ்வளவு நேசிக்கிறார்ல, குருடருடைய கண்களை திறந்தார்ல, எத்தனையோ அற்புதத்தை செஞ்ச அவருக்கு இந்த பையனை சாகாம இருக்க பண்ண வேண்டியதானே, சாக விட்டுட்டு இப்ப அழுறாரு அப்படின்னு எல்லாரும் அவர்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இயேசு கண்ணீர் விட்டு கல்லறைக்கு முன்பாக போய் நிற்கிறார். கல்லறைக்கு முன்பாக போய் நின்று, கல்லை எடுத்து போட்டுருங்கப்பா. உடனே அந்த மரித்த மகனுடைய சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே, மரிச்சு இப்ப அடக்கம் பண்ணா கூட பரவாயில்ல, மரித்து 4 நாள் ஆயிற்று. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் தான் யூதர்களுக்கு ஒரு ஐதீகம் ஒன்று இருந்திருக்கு. மரிச்ச ஒரு மனுஷன், இறந்து போன ஒரு மனுஷன் 3 நாளைக்கு அதே இடத்துலயே சுத்திட்டு இருக்கும் அவனுடைய ஆத்துமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனா இவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாங்க அப்படி தெரியல. 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இனி வேஸ்ட் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, மரித்து 4 நாள் ஆனாலும் அந்த சரீரம் நாரும் என்று சொன்னாலும் திரும்பவும் ஆண்டவர் யாருக்கு உயிர் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் லாசருக்கு உயிரை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சோ பட்டு போன ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்றது இனி ஒரு காலம் முடியாதுன்னு சொல்றதுதான் பட்டு போன விருட்சத்தினுடைய தன்மை. ஹலோ, பட்டு போன ஒரு விருட்சத்தை ஒரு நபர் எடுத்து திரும்ப நடமாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இனி ஒருபோதும் முடியாது, அவ்வளவுதான், அது பினிஷ்டு. நான் எத்தனையோ விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயத்தில் நடும்போது, இந்த கீரை நடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கீரை நான் நட்டுருக்கிறேன்.
இந்த ஃபர்ஸ்ட் இந்த கீரை விதையை வந்து மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போய் விதைச்சு போடும்போது எல்லாம் கொத்து கொத்தா அப்படின்னு நெருக்கமா இந்த கீரை வந்து வளரும். ஆனால் ஒரு 10-15 நாள் ஆகி அது ஒரு 3 இன்ச்சு வர்றதுக்குள்ள அதை எல்லாத்தையுமே எடுத்து அதை பிரித்து ஒன்னொன்னா தனித்தனியாக நடணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அதை பிரித்து தனியாக நடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த வெயில் பட்டு சாஞ்ச அந்த அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி 2-3 டைம் தெளிச்சு அப்படியே அது கொஞ்சம் வளரும். ஆனால் ஒரு 2-3 செடி மட்டும் பட்டு போயிருக்கும். அப்படின்னா அவ்வளோதான். உடனே அதை மட்டும் என்ன பண்ணுவோம்னா தனியாக பிடுங்கி தூரத்தில் வீசிடுவோம். அதை திரும்ப எடுத்து வேற இடத்துல நடமாட்டோம், திரும்ப அதுக்கு தண்ணி தெளிக்க மாட்டோம். அப்போ நான் நம்புறேன், பட்டு போன விருட்சம் என்கிறது அதனுடைய 2வது தன்மை இனி ஒரு காலம் முடியாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த லாசருடைய குடும்பத்தை போல நீங்க சொல்லலாம், இனி ஒரு காலம் முடியாது பாஸ்டர், இனி ஒரு காலம் முடியாது, அவ்வளவுதான், இனி ஒரு காலம் முடியாது. அதை மூட்டை கட்டி வச்சாச்சு, திரும்ப நான் அதை போய் எடுக்க முடியாது, திரும்ப அதை போய் நான் செய்ய முடியாது. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, பட்டு போன இனி முடியாது என்று க்ளோஸ் பண்ணப்பட்ட, அதான் ஏதோ டாக்டர்கள் கூட உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து இனி இதுதான் தலையெழுத்து, இனி ஒரு காலம் இது மாறாதுன்னு சொன்னாலும் என் ஆண்டவர் திரும்பவும் தலைக்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் சொல்லலாம் இனி ஒரு காலம் ஒன்றும் சேர்க்க முடியாது, மனுஷன் சொல்லலாம் இனி ஒருபோதும் அந்த காரியத்தை நீ திரும்ப கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்குப்பா, ரொம்ப ரிஸ்க்குப்பா, நீ அதில் முயற்சி எடுக்காதப்பா. இல்லை, ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறேன், இந்த 1ஆம் தேதி நான் உன் கூட இருக்கிறேன், இனி ஒரு காலம் முடியாதுன்னு சொன்னாலும் நான் அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, எஸ் லார்ட். நான் ரொம்ப நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் முழு மனதோட இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாருடைய பார்வையிலையும் finished முடிஞ்சிருச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு, என் நாட்கள் முடிஞ்சிருச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, என்கிட்ட இருக்க மொத்தத்தையும் செலவு பண்ணி முடிஞ்சிருச்சு, இனி நான் வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும், இனி அந்த ஃபீல்டுக்குள்ள போறதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை, இனி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு நோ சான்ஸ், எந்த வாய்ப்புமே இல்லை, அவ்வளவுதான். அது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சது அதுதான், நான் ட்ரை பண்ணது அதுதான், நான் முயற்சி எடுத்தது அதுதான். ஆனா இப்போ அது க்ளோஸ் ஆயிருச்சு, இனி நான் யோசிக்க கூட முடியாது. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இந்த 1ஆம் தேதி மனுஷனுடைய பார்வைக்கு ஒருவேளை முடிஞ்சதா இருந்தாலும் என் ஆண்டவர் மரித்து 4 நாளான லாசருவை உயிரோட எழுப்பின கர்த்தர் சொல்றாரு, நீ முடிஞ்சுன்னு எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை இந்த மாதத்துல உனக்கு திரும்ப 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 மறுபடியும் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் உன் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுங்க, காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். கரங்களை மேல தட்டி, வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின்
பிள்ளைகளே எப்போதும் சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இனி அதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். இனி ரெக்கவர் பண்ண முடியாது. அதான் கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒன்று எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணி அங்கே போய் பாருங்க கிடைக்கும் அப்படின்வாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் தனியாக ஒரு சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு அதான் இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போனது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அது கொண்டு வரும் அப்படின்வாங்க. அதுலேயும் முடியல அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்ல போட்ட மெயில் ஐடி வச்சு ஏதாவது ஒரு அதோட விலை உயர்ந்த சாஃப்ட்வேரை போட்டு எடுக்கலாம். கடைசியில் சொல்லுவாங்க இனி அவ்வளோதான், இவ்வளோ சாஃப்ட்வேரை போட்டு எடுத்தாச்சு, இனி திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு. ஆனால் இது உலகத்தினுடைய மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவரால் ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இல்லை. ஆமான்னு சொல்றீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எவ்வளவு ஆழத்தில் போனாலும் அவரால் ரெக்கவர் பண்ண முடியும். எத்தனை பேர் உங்களை பார்த்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும், இனி அதை திரும்ப கொண்டது கஷ்டம்னு சொன்னாலும், ஆண்டவர் சொல்றாரு நான் பட்டு போன விருட்சத்தையே திரும்ப தலைக்க பண்ணுவேன்றார். பட்டு போன விருட்சத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புங்க. இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது ஆண்டவர் ஒருத்தரை விடாப்புடியா பிடிங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, தானியேல் ராஜாவுக்கு ரொம்ப பெட்டானவ தான் இருக்கிறான். அதான் அந்த ராஜா பார்க்கும்போது சொல்றாரு, எப்பா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதப்பா, நீ ஒன்னை இப்படி சிங்க கப்பிக்குள்ள போடுறதுக்கு தான் இவன் பிளான் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க நான் சைன் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வரக்கூடாதா? சைன் போடுறதுக்கு முன்னாடி நீ வந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் இதுல என்ன பண்ணிருக்க மாட்டேன், சைன் போட்டிருக்கவே மாட்டேப்பா, நான் வந்து முத்திரை வச்சிருக்கவே மாட்டேன். நீ சொல்லல, உனக்கு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் முத்திரையை குத்திட்டேன், ஆனா நான் நினைச்சா கூட இந்த முத்திரைய மாற்றவே முடியாதுப்பா, நானும் மாற்ற முடியாது. இந்த ராஜ்யத்துல இருக்கிற யாராலும் இந்த முத்திரையை இனி என்ன பண்ண முடியாது, நீ சிங்க கவிக்குள்ள போய்த்தாண்டா ஆகணும் அப்படின்ட்டாரு. ஆனா நான் நம்புறேன், ராஜாவால முத்திரையை உடைக்க முடியல, ஆனா ஆண்டவரால முத்திரையை உடைக்க முடிஞ்சா? ஹலோ, சத்தமா சொல்லுங்க, முடிஞ்சா? ஆண்டவர் முத்திரையை உடைச்சிட்டாரா? மனுஷனால கூடாது இருக்கும், ராஜாவால கூடாது இருக்கும், போட்ட ராஜாவாலே முடியாதுன்னாலும் அதான் பட்டு போன அனுபவம்ன்றது இனி ஒரு காலம் அதை என்ன அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை என்னால் பண்ண முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் ஆண்டவர் அநேகருக்கு அப்படி செய்வாருன்னு நான் நம்புறேன். நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் அதான் இனி ஒரு காலம் ரெக்கவர் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தள்ளப்பட்டவன் தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இல்லை இந்த வசனம் உண்மைன்றதுக்கு, பட்டு போன விருட்சத்தை திரும்ப தலைக்க பண்ணுவேன்னு சொல்றதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி. ஆண்டவர் இன்னும் எல்லாரையும் சாட்சியாய் கத்த நிறுத்த போறார். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 3, மூன்றாவது, இந்த பட்டு போன விருட்சத்தினுடைய தன்மை, மூணாவது தன்மையை குறித்து நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 635வது பக்கம் 635. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 635 எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஒரே குரலா வாசிக்கலாம், பார்க்கலாமா? அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். ஹலோ, பட்டு போன விருட்சத்தினுடைய மூணாவது தன்மை,
ஒரு பட்டு போன விருட்சத்தை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுவாங்க. இங்கே யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை தூரத்துல பார்க்கும்போது அவனுடைய உருவமே தெரியலையாமா. அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, உருக்குலைஞ்சு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, உருக்குலைஞ்சு போயிட்டான். யோபு அந்த நாளிலே இருந்ததிலே ஒரு வசதி உள்ள மனுஷன். நல்லா சாப்பிட்டு புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல சரீரத்தோடு இருந்தவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இப்பொழுது இழந்து ஒரு பட்டு போன விருட்சத்தை போல மாற்றப்பட்டு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு தங்களுடைய தலையின் மேல் அப்படியே புழுதியை போட்டுட்டு துக்கத்தோட உட்கார்ந்து வேதம் சொல்லுது 7 நாள் ஒருத்தம் கூட ஒரு வார்த்தையும் பேசலையாமா. ஏன்னா உன்னுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். இன்றைக்கு இந்த ஜபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒருவேளை அநேகருடைய பரிதாபத்திற்கு உள்ளானவர்களா இருக்கலாம். என்னை பார்த்து பரிதாபப்படுறதே எனக்கு பிடிக்கல பாஸ்டர், ஆனா என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க, என் பிள்ளையை பார்த்து பரிதாபப்படுறாங்க, என் குழந்தைய பார்த்து பரிதாபப்படுறாங்க, நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை பார்த்து பரிதாபப்படுறாங்க, என் ஆபீஸை பார்த்து பரிதாபப்படுறாங்க. வர்றவங்க நிறைய பேர் அவருடைய பரிதாபத்தை தான் என் மேல சொல்றாங்க. இப்படி ஆயிட்டியப்பா, இப்படி போயிருச்சேப்பா, இப்படி போயிருச்சேப்பா. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், பட்டு போன பரிதாபப்பட்டு போகிற அந்த செடியை திரும்பவும் தலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆமென். உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற கண்கள் வெகு சீக்கிரத்தில் ஆச்சரியப்படுற ஒரு நாளை ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க தொழிலை பார்த்து, உங்க கடையை பார்த்து, இப்போ உங்க சரீரத்தை பார்த்து பரிதாபப்படுற நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு தம்பி வந்தார். தம்பி நான் ரொம்ப டயர்டு, எக்ஸ்ட்ரீம் டயர்டு. கடந்த நாட்களில் கண்டினியூவாக ட்ராவலு. அப்படின்னா திருச்சியில் ஒரு நிச்சயதார்த்தம், திருச்சி முடிச்சுட்டு காரைக்குடியில் ஒரு லைவ் ஒரு ஷூட்டிங் ஒன்று, அது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே ராமேஸ்வரத்தில் காலையில் அடுத்த நாள் காலையில் மீட்டிங். காலையில் 10 மணிலேருந்து 4 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட 2 செக்ஷன் அது ரொம்ப மணி நேரம். கிட்ட 10:30 மணிக்கு எனக்கு கொடுத்தாங்க, 1:30 மணிக்கு முடித்தேன் முதல் செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன் 2:30 மணிக்கு கொடுத்தாங்க, 4:30 மணிக்கு முடிச்சிட்டேன். கண்டினியூவாக பேசிட்டு 4:30 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு அதே ராமேஸ்வரத்தில் இன்னொரு இடத்துல மீட்டிங். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அதிகாலையில் 3 மணிக்கு கிளம்பி நேற்றைக்கு மதியானம் இங்கே வந்துட்டேன். அப்போ மதியானம் டயர்டுனா டயர்டு, 2-3 நாள் சரியாக தூங்கலை, அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இங்கே உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தார். என்கிட்ட கேட்டார், இப்படி காளைக்குட்டி மாதிரி உட்காந்துருக்குறீங்களே, நீங்கள் என்னத்தான் சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரில, இதே வார்த்தையை யூஸ் பண்ணார். அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெலனா இதெல்லாம் செய்கிறீங்களே, அதான் காளைக்குட்டி மாதிரி இருக்கிறீங்களே, சின்னதில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. அப்போ நான் நினைக்கிறேன், உண்மையிலே இந்த பலிபடத்தில் நிற்கும் போது நினைக்கிறேன், ஒரு நாள் என் சரீரத்தை பார்த்து பரிதாபப்படாதவங்களே இல்லைங்க, பரிதாபப்படாதவங்களே இல்லை. ஒரு நாள் என் சரீரத்தை பார்த்து நானே பரிதாபப்பட்டிருக்கிறேன். ஒரு மணி நேரம் தாண்டி சாப்பிட்டா என் கை அவ்வளோ நடுங்கும், அப்படியே உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஷிவரிங் ஆகும். அந்த டாக்டர் சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஷிவரிங்கை மட்டும் நிறுத்தவே முடியாதுன்னாரு, உங்கள் நரம்பு ஃபுல்லாக தளர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் சொல்லும்போது இன்னைக்கு தான் நினைக்கிறேன், எத்தனையோ பேர் நம்மை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எவ்வளோ நன்றாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஸோ அவர் அந்த காளைக்குட்டியாட்டும் இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரல. அவர் ஒரு ரட்சிக்கப்படாதவர், இது வரைக்கும் ஆண்டவரை குறித்து ரொம்ப பெருசாக தெரியாது, அதனால அந்த ஸ்லாங் அவர் யூஸ் பண்ணார். வேற யாருன்னா கண்டிப்பாக அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நான் கோவப்படலை, நான் சிரிக்க தான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்டாக உட்காந்துருக்கிறேன், இத்தனை நாள் ட்ரை பண்ணி இப்படி சொல்கிறீங்கள அப்படின்னு மனசில் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தலைக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் உங்களை குறித்து ஒரு நாளும் என்ன பண்ண வேண்டாம்னா பரிதாபம் பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கடையை பார்த்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம். உங்கள் கல்லாப்பட்டியை திறந்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம். உங்களுடைய பீரோவை திறந்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம். ஒரு நாள் எத்தனை ரூபா இருந்துச்சு, ஒரு நாள் எவ்வளோ நகை இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. உங்கள் பலத்தை பார்த்து நீங்களே பரிதாபப்படாதீங்க. கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார். திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதற்கு வாழ்ந்தவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் திரும்பவும் உங்களை நிலைநாட்டி உங்களை திரும்பவும் வளர செஞ்சு, நான் எப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேனோ அதே தரிசனத்தின்படி இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் வைக்க போறாரு. காட்டில் இருக்கிற எல்லா மரத்தை விட உங்களை கர்த்தர் வளர பண்ணி பெருக பண்ணி பச்சையான இலைகளை கொடுத்து சகல ஜனங்களும் உங்க கீழே அடைக்கலம் பண்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க அப்படியே எழுமி நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சிங்க கெபியா இருந்தாலும், அக்னி சூளையா இருந்தாலும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது. சத்தமா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பட்டு போன விருட்சத்தை இந்த மாதம் திரும்பவும் கர்த்தர் தழைக்க பண்ணுகிறார், தழைக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். கரங்களை மேல. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லு. உங்க சத்தம் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அரே என்னை காண்பவர், என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இப்ப சொல்லுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்து. கரங்களை மேல். அவரே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்ப. நீரே நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நினைத்தால் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நினைச்சா எதுனாலும் செய்ய. ஆமென். நம்முடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. இந்த மாத ஆண்டவர் உங்க எல்லாரையும் அப்படி வைப்பாருன்னு நான் விசுவாசம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்.